ஸோ குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா புல் பேக் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேண்டில்ஸ் கூட வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி ப்ராப்பராக மார்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு கிளியரான பிக்சருக்கு நீங்கள் வாங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போதே தெரியுது, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டமாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது தெரியும் போது ஸோ ரீசெண்டாக இருக்கிற ஹையை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது. கரெக்டாக? ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே நம்மளுக்கு புல் பேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு புல் பேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு புல் பேக்ஸ் நடக்கலை அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு சினாரியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நடந்த புல் பேக்கை மார்க்கெட் டச் பண்ணணும். ரீசெண்டாக நடந்த புல் பேக்கை மார்க்கெட் டச் பண்ணிடுச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஹையர் ஹை. கன்ஃபார்ம் என்னது? ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட் இன்டர்னலாக புல் பேக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீடியோஸில். இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக ஸ்ட்ரக்சர் பிரேக் இது கிடையாது. ஸோ மார்க்கெட் எப்பெல்லாம் ஒரு இன்டர்னல் ஸ்விங்கை மார்க்கெட் எடுக்குதோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹைன்றதே கன்ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை போய் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் பிரேக். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹை ஃபைல் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். ஸோ மார்க்கெட் ஹை லோ ஹை லோ ஹை. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸாக இருக்கிற லோவை எடுத்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்றது என்னன்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? க்ளோஸ் வைக்கல. ஸோ எந்த கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் இருக்குதோ அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கல. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹை இங்கே இருக்குது, இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கன்ஃபார்மே ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் என்ன ஆகுது? நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? கன்ஃபார்மே ஆகுது. அப்போ இந்த ஹை டு இதுதான் லாஸ்ட் உங்களுக்கு பிரேக் ஆன இடம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு லைனை எடுத்து ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் இதை ஸ்ட்ரக்சர் பிரேக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக்காக மார்க் பண்ணும்போது எனக்கு லோ கிடைக்கும். இந்த லோ லோ. ஓகேங்களா? மேஜர் ஸ்ட்ரக்சர் பிரேக்கை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். BOS அப்படின்றது இதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHOCH. என்ன பேர்? CHOCH. ஸோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணாது? கீழே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் என்ன பண்ணும்? அகைன் மார்க்கெட் மேலே தான் போகும். இப்போ நம்மளுக்கு இந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, மார்க்கெட்டு பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. அகெயின் ஒரு மைனர் லோவை எடுத்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? மைனர் லோ எங்கே இருக்கு? இந்த இடத்துல மைனர் லோ இருக்கு. ஸோ இந்த லோ எடுத்தா என்ன ஆகும்? மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வரும். அப்போதான் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? ஒரு ஹை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஹை தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட்டை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹை அண்ட் ஹையர் ஹை வச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரைஸை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹை பாருங்கள் 75,307. இங்கே ஹை பாருங்கள் 75,307 இல்லை. ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸாக இருக்கிற இதுதான் லோ. இந்த லோ மார்க்கெட் எடுக்காமல் மேலே போகாது. ஓகேங்களா? இல்லைன்னா புதுசாக என்ன பண்ணும்? ஒரு ஹையை கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை நான் அப்ளை பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு?
இங்கேருந்து கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுத்தாதான் மார்க்கெட் அகைன் என்ன பண்ணும், ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகாது, இந்த மேலே இருக்கிற ஹை வந்து நம்மளுக்கு டெம்பரவரி ஹையாக தான் இருக்கும். இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோவை எடுக்கணும். ஸோ இந்த லோ எடுக்கலை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து லோ வந்து எடுத்துச்சு. லோ எடுத்ததால இந்த ஹை வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கேரண்டியாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை அப்படின்னா அதுக்கு ரீசன் ஒரே ஒரு ரீசன், சிம்பிளான ரீசன் தான். மார்க்கெட் கீழே இருக்கிற லோவை உடைக்கும் போது அந்த லோக்கு ஃபர்ஸ்ட் லோ பிரேக் பண்ணும்போது அதோட பேர் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இது என்னது, மைனர் ஸ்விங். அதாவது நான் வந்து புல் பேக் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த புல் பேக் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னா அதில் இருக்கிற லாஸ்ட்டு புல் பேக்கோட லோ தான் வந்து உங்களுக்கு வந்து மைனர் லோ அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மைனர் லோ மார்க்கெட் எடுக்காம கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆன் பண்ணாது. ஸோ இந்த லோ எடுத்ததால எனக்கு வந்து இந்த இடத்துல ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் வந்து இங்கே தான் பிஓஎஸ் பண்ண போகுது அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணாது மார்க்கெட், இந்த லோவை வந்து பிரேக் பண்ணாது அப்படின்றதையும் நான் வந்து ஃபைன் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு, க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கப்புறம் இந்த லோ டு இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்குன்றதால இந்த ஹையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து பிஓஎஸ்ஸாக நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் என்ன நடக்கலை, பிஓஎஸ் நடக்கலை. ஸோ இது என்னவா ஆயிரும் அப்படின்னா ஹையாக ஆயிரும். ஸோ ஹையாக ஆகும்போது அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட புல் பேக்ஸ், மைனர் புல் பேக்ஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த மைனர் புல் பேக்கை மார்க்கெட் எடுத்தால் தான் எனக்கு என்ன ஆகும், லோ கன்ஃபார்ம் ஆகும். ஹை ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து லோ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுது, புதுசாக ஒரு மைனர் ஹையை கிரியேட் பண்ணுது. அகைன் மார்க்கெட் ஹையை உடச்சி என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல ஒரு மைனர் ஹையை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும், கீழே இருக்கிற லோவை தான் எடுக்கும். அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே தான் போகுது. பார்ப்போம். இங்கே எங்கேயுமே இன்டர்னல் ஸ்விங் வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து இதுதான் மைனர் ஸ்விங்காக கிரியேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் இப்போ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே தான் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குன்னா அந்த அப் ட்ரெண்டோட மேஜர் லோவை பிரேக் பண்ணும்போது அது பேர் சார்ஜ். அதுக்கு அடுத்தடுத்த வர்றது வந்து பிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிஓஎஸ்ன்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு அப் ட்ரெண்டாக மார்க்கெட்டில் சடனாக ஃபஸ்ட்டு டைம் டவுன் ட்ரெண்டாக மாறும்போது கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதால அது பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுக்கு அடுத்தடுத்த பிரேக் எல்லாமே வந்து உங்களுக்கு பிஓஎஸ் அப்படின்றது தான் வரும். ஸோ மார்க்கெட்டோட ஹை இதுதான். இப்போ லோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அதுதான் பிஓஎஸ், அதுதான் பிரேக் பண்ண போகுது. ஸோ மார்க்கெட் எவ்வளோதான் மேலே வந்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் ஸோ மார்க்கெட் கீழே போயிடும். சரிங்களா? அப்போ எந்த இடத்துல ஆர்டர்ஸ் எடுக்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா எவ்வளோதான் மார்க்கெட் மேலே போனாலும் இந்த கீழே இருக்கிற பிஓஎஸ் தான் பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் மேலே கிளைம் ஆகுது, பார்ப்போம். ஸோ மேலே ஹையை பிரேக் பண்ணுறானா இல்லை இந்த பிரேக் பண்ணாமல் இந்த லோவை தான் பிரேக் பண்ணுறானா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ இது வந்து லோ, பட் ஆனால் பிரேக் பண்ணால் அது பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ நல்லா மார்க்கெட் எவ்வளோ ஹைட்டாக கிளைம் ஆகி போயிருக்குது. ஸோ இந்த ஹையை தான் பிரேக் பண்ணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்கள், இந்த ஹை வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே வருது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த இடத்துல கெஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் அட்மோஸ்ட் நியர்பை போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை தான் இது பிரேக் பண்ணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதுதான் நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுது, மேலே கிளைம் பண்ணி மேலே போகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இந்த லோவை தான் பிரேக் பண்ணும் அப்படின்றத நம்மளோட ரூல். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு, லோவை பிரேக் பண்ணுதா இல்லை ஹையை பிரேக் பண்ணுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். எஸ், சூப்பர். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து ஹையை பிரேக் பண்ணதால அகைன் இது பேர் என்னவா ஆகும் அப்படின்னா சார்ஜ், CHOCH. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அதுக்கு தான் இது பேர் வந்து சார்ஜ். அப்போது இந்த எக்ஸ்ட்ரீம் லோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த சார்ஜாக மாறிடும். அதாவது அடுத்த சார்ஜ்னா இதை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா இது சார்ஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனர் லோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கரெக்டுங்களா?
இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் ஹை வச்சுட்டு லோ வச்சுட்டு அகைன் மார்க்கெட் ஹை வச்சிருக்குது. ஸோ மைனர் லோ வந்து இதுதான். இந்த லோவை பிரேக் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, பார்ப்போமா ஹை கன்ஃபார்ம் பண்ணலான்னு. ஸோ அகைன் என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட், அகைன் ஸ்விங்கை வந்து மாற்றிருக்கு. அகைன் வந்து பார்ப்போம், இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு, பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ மார்க்கெட் அகைன் என்ன பண்ணிடுச்சு, அகைன் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஹை வச்சுட்டு லோ வச்சுட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ வந்து புல் பேக் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை போய் பாருங்கன்னா புரியும். ஸோ புல் பேக் வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ இந்த புல் பேக்கை எடுத்தால் நம்மளுக்கு ஹை கன்ஃபார்ம். எஸ், புல் பேக்கை எடுத்துருச்சு, எனக்கு வந்து ஹை கன்ஃபார்ம். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ தான் கீழே போனாலும் வந்து இந்த ஹையை தான் உடைக்க போகுது. ஆனால் எந்த லோவை பிரேக் பண்ணாது அப்படின்னா இந்த சிஹெச்ன்ற லோவை வந்து பிரேக் பண்ணாது அப்படின்றதான் இப்போ ரூலு. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் டம்ப் ஆகும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே இருக்கிற ஹையை தான் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும். எவ்வளோ தான் கீழே போனாலும் அகைன் மார்க்கெட் போய் ஹையை தான் பிரேக் பண்ண போகுது. ஸோ சொன்ன மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹையை தான் பிரேக் பண்ணுது. ஸோ ஹையை பிரேக் பண்ணதால ஃபர்ஸ்ட் டைம் நடந்தால் அது பேர் சார்ட்ஸ்ன்னு சொன்னேன். அதே வந்து கண்டினியூவாக நடந்தால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இங்கே சார்ட்ஸ் நடந்துச்சு, அடுத்தது இந்த இடத்துல உங்களுக்கு நடந்தது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நடக்கும்போது உங்களுக்கு ஒரு லோ வந்து கிடைக்கும். இந்த ஹை டு இந்த க்ளோஸ் ஆன இடத்துக்கு இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட் தான் லோ. இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணோம்னா மேலே இருக்கிற ஹையை தான் பிரேக் பண்ணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு ரூல். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் இப்போ கீழே வரணும் அப்படின்னா மைனராக உங்களுக்கு ஒரு லோவை எடுக்கணும். ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் புல் பேக் நடந்த இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் புல் பேக் நடந்த இடம். ஸோ இந்த அகைன் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்விங் வந்து கிரியேட் பண்ணும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, அடுத்த ஸ்விங் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ மார்க்கெட் அல்டிமேட்டாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விங்கை கிரியேட் பண்ணதுக்கு இந்த லோவை எடுத்தால் மட்டும்தான் மேலே இருக்கிற ஹை வந்து கன்ஃபார்ம். அது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணணும், இன்னும் மேலே கூட போகலாம். ஸோ அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, இந்த இடத்துல ஹையர் ஹை வச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டோட இந்த லோ தான் நம்மளோட மைனஸ் ஸ்விங்காக இருந்திருக்கும். ஸோ எடுத்துருச்சு, எடுத்ததால் இந்த ஹை வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ தான் மார்க்கெட் கீழே வந்தாலும் இந்த லோ உடைக்காது. இந்த லோ உடைச்சா இதுக்கு பேர் என்னது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சிஹெச். மேலே இருக்கிறத பிரேக் பண்ணால் மேலே இருக்கிற ஹையை பிரேக் பண்ணுறது தான் நம்மளோட பிஓஎஸ். ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கிற ஹையை தான் வந்து பிரேக் பண்ணோம். எவ்வளோ தான் கீழே வந்தாலும் இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்றதான் ரூலு. ஸோ நம்ம வந்து பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் கீழே வந்தாலும் இந்த லைனை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து நான் பிஓஎஸ் தான் கொடுக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பிஓஎஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது வந்து இந்த லோக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா இங்கே பிஓஎஸ் நடந்துருச்சு. ஸோ அகெயின் இதில் இருக்கிற மைனஸ் ஸ்விங் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புல் பேக் வந்து இதுதான். ஸோ இந்த புல் பேக்கை எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா, பார்ப்போம் மார்க்கெட் வந்து இந்த புல் பேக்கை எடுக்குதா இல்லை புதுசாக ஒரு புல் பேக்கை கிரியேட் பண்ணி. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அகெயின் வந்து லோ வந்து இதுதான். இதை எடுத்தால் தான் நம்ம வந்து ஹையை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி. இந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அகெயின் ஒரு லோவை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அகெயின் ப்ளே பண்ணுறோம். அகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஸ்விங்கை கிரியேட் பண்ணியிருக்குது. அகெயின் இங்கே ஒரு மைனஸ் ஸ்விங். இந்த லோவை எடுத்தாலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்டோட ஹையை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே ஃபுல்லாக மேலே மூவ் ஆகிருக்குது. இங்கே எங்கேயுமே இன்டர்னல் ஸ்விங் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட்டாக இருந்த இன்டர்னல் ஸ்விங். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹை வச்சுட்டு ஒரு லோ வச்சுட்டு அகெயின் ஹை வச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மைனஸ் ஸ்விங் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மைனர் ஸ்விங் வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிற காரணத்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே தான் நடக்க போகுதுன்ற இடம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இது சார்ஜ் நடக்க வேண்டிய இடம். பட் ஆனால் என்ன நடக்காதுன்னு நான் சொல்கிறேன்னா சார்ஜ் நடக்காது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நடக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். எவ்வளோ தான் மார்க்கெட் கீழே வந்தாலும் இந்த லோ பிரேக் பண்ணாமல் அகைன் என்ன பண்ணோம், மார்க்கெட் ஹையை தான் பிரேக் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து நம்ம அதை பை பண்ணணும், எப்படி பை பண்ணணுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஆனால் வந்து இங்கே கான்செப்டை வந்து கிராப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய தப்பாக வந்து யூடியூப்லேயோ இந்த இதுலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் ஒரிஜினல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இதுதான். ஸோ புரியுதுங்களா, எவ்வளோ தான் மார்க்கெட் கீழே போனாலும் என்ன பண்ணணும், இந்த ஹையை தான் பிரேக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அது நடக்குதா அப்படின்றத பாருங்கள். சரிங்களா, மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போனாலும் இந்த ஹையை தான் பிரேக் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா, மார்க்கெட் எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணுது அப்படின்றத பாருங்கள்.
ஸோ மார்க்கெட் இப்போவுமே வந்து என்ன பண்ணல, மேலே க்ளோஸ் வச்சா தான் என்ன ஆகும், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது, அதாவது டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ன்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்ப்போம். இந்த ஹையை பிரேக் பண்ணி நமக்கு வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா? அப்போ வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இல்லை, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும் அப்படின்றத எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அகைன் கீழே போகுது. ஃபைனலாக வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் வச்சதால உங்களுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னது, இன்டர்னல் ஸ்விங்னா என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக ஒரு தாட்டி டயக்ராமில் பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்ம வந்து புல் பேக்ஸை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ புல் பேக் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக இருக்கிற புல் பேக்கை எடுத்துச்சு, ரீசெண்டான புல் பேக்கை எடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஹை வந்து தெரியும். என்ன தெரியும், ஒரு ஹை வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக எங்கே புல் பேக்கை எடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து அப்பா வந்துட்டு இருந்துச்சு, இங்கே ரீசெண்டாக ஒரு புல் பேக்கை எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட மேஜர் ஸ்ட்ரக்சர். அப்போது உங்களுக்கு இந்த லோ வந்து தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கும். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணும், எவ்வளோ தான் கீழே வந்தாலும் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணும், மேலே போயிட்டு இந்த ஹையை தான் பிரேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வர வீடியோஸில் வந்து எந்த ஏரியாஸ்லேருந்து நம்ம பை பண்ணலாம், அந்த ஏரியாஸை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, எப்படி அதை ரீஃபைன் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பரான பையிங் ஏரியா செட்டப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் ஏரியாவில் பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்ல எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எதுக்காக நம்ம இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே நான் இந்த வீடியோஸை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.